மிதுசா. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வித்தியாசமான காணொளி எங்கண்ட காணொளியிலேயே எங்கண்ட சேனல்லேயே ஒரு போடாத ஒரு காணொளி என்ன சொல்லுங்க. மிதுசாண்ட பிறந்த நாள் கேக் வெட்டினாங்க. மிதுசாண்ட பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி பிறகு பிரியாணி செய்தாங்க வீட்டில். அப்போ அதுதான் நாங்கள் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அப்போ நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மணி? 7:40. நேரம் 7:40 சரியோ? 7:40. சரி 7:40. அப்போ நாங்கள் கேக் எல்லாம் வெட்டிட்டோம். அப்படியே பிரியாணியும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றாக்க நான் வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிடணும். அப்போ இப்படியா உடுப்போட இருந்தேன்டா சாப்பிடலாதானே. அப்போ அதுக்காண்டி நான் கொஞ்சம் உடுப்பை மாற்றி போட்டு தான் சாப்பிடணும். வேற எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாதானே. நான் நிறைய சாப்பிட போகிறேன். அப்போ பிரியாணி எப்படி செஞ்சவரன்னு சொல்லி நாங்கள் கேக் வெட்டுக்கு யார் யார் வந்து விடணும்னு சொல்லி உங்களோட எல்லாம் பயந்து கொள்ள போகிறோம். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் கமலாவுக்கு முன்னால் போனீங்கன்னா பாதி தலை இப்படி வெட்டு போட்டணும். அப்போ நான் விட்ட இடத்துல நின்றா தான் முடியும். சரியா? அவன்டே பார்த்தீங்கன்னா திடீரெண்டு என் கஸ்டமர் ஒரு ஆள், அவள் வந்து உன்னைக்கும் கஸ்டமரை தாண்டி ஒரு உறவு மாதிரி, அப்படி ஒரு நல்ல ஒரு பிள்ளை, அந்த நல்ல மாதிரி அக்காண்டா அக்கா தான் அப்படி தான் கதைப்பா. அப்போ அவள் விடிய காலமே கால் பண்ணி அக்கா ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னா. அப்போ நான் என்னென்று தெரியுமாண்டாக்கா அது அப்படித்தான்ண்டா. அப்போ என்ன தெரிஞ்சுட்டு ஃபேஸ்புக்கில் போட்டாதானா அப்போ அது தெரியுமாக்குமெண்டு கேட்டேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துனீங்களோண்டோமெண்டு சரின்னுட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி வச்சாச்சு. பிறகு கொஞ்ச நேரத்தால் ஃபோன் பண்ணால் அக்கா வீட்டை நிற்கிறீங்களோ பின்னேற நிற்பீங்களோ, அண்ணா நிற்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டா. அப்போ நிற்பார் பின்னேற மாதிரி வெளியில் போகிறார் வந்தோம் கால் பண்ணுறேன்டா. நான் வந்த அப்புறம் நாங்கள் வெளியில் ஃபோன் பண்ணிட்டு கால் பண்ணல. அப்புறம் அவாவை திருப்பி கால் பண்ணினா என்ன போர் அடிக்குதோ வேலைக்க அது சொல்லத்தானே வேணுமா. அவாவை கால் பண்ணி அக்கா பார்த்தீங்களோ சொல்லல வந்துட்டாரோ அண்ணா அப்படின்னு சொல்லி நாங்கள் வாரம்னு சொல்ல நானும் கடைக்கு போயிட்டு நான் வேற 2 பேர் நிற்கி நம்பிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா அப்படி எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் என்ன. அவள் வந்து ஒரு கேக்கோட வந்து கேக் எல்லாம் வெட்டி அவை இவங்கண்ட காணொலிக்குள்ள இன்றைக்கு வந்த வேணும் புது ஆக்கள் 2 பேர். அப்போ அதையுமே நான் வந்து இதில் இணைச்சி கொள்கிறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே தான் எனக்கு முதல் செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே. என்ன சிரிக்கணும் இந்த கட்டத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலம் கேக் வெட்டேலே என்னென்னு சொல்லி சொன்னால் கார்த்திகை மாதம் பிறந்த நாடு. கார்த்திகை மாதம் அப்பா கந்தாஷ்டி விரதம் பிடிக்கிறவர். அப்போ எங்கண்ட அப்பா வேலைக்கு போட்டு சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டம் தானே. பின்ன அதால் பார்த்தீங்கன்னா உடுப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு அம்மா காசுலாம் தருவா எடுத்துன்னு தருவா. ஆனால் எனக்கு வந்து அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு மனநிலை இல்லை. என்னென்னு சொல்லி சொன்னால் அப்பா விரதம் தானே வீட்டுக்கு ஏறிப்பார், வேலைக்கும் போகிறதில்ல. அப்புறம் நாங்கள் என்னென்று கொண்டாடுறோன்னு சொல்லி போட்டு அப்படியே இந்த காலங்கள் எல்லாம் போட்டது. அப்புறம் வேலை அப்படி இப்படி தெரிஞ்சு எல்லாம் முடிஞ்சது. அப்போ போன வருஷம் அங்கே நர்சிங் கிளாஸ் படிக்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வெட்டுவோம்ண்டு. அப்போ நான் சொன்னது என் கணவர் தான் வெட்டோம்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த புள்ள திடீரென்னு வந்து வெட்டிட்டுது. அந்த புள்ள பவித்ரான்னு சொல்லி அந்த புள்ள தான் என்னட்ட தைக்க வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் பழக்கம் தான். உண்மைக்கும் என்னட்ட நிறைய பேர் தைச்ச வேணும், ஆனால் இவா போல ஒரு ஆள் இல்லையான்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ சரி அவள் கேக்கோட வந்துட்டா. பின்ன எந்த பலவரோட கனவுகளை வந்து அந்த கேக்கை வெட்டி முடிச்சாச்சு. சரி அப்போ நான் வந்து அந்த கட்டத்தையும் உங்களுக்கு நினச்சிடுறோம் கேக் வெட்டினதையும். அப்படி எங்கண்ட தொடர்ச்சி எங்கண்ட காணொலிகளும் வரும். நாங்கள் கேக் வெட்டினது மற்ற பிரியாணி செஞ்சு எல்லாமே வந்து வரும். அப்போ தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க, சரியான வக்கையாக இருக்குது. அப்போ நாங்கள் வந்து வீடியோ இணைச்சி போட்டு முடிப்போம்.
அப்பதான் எங்களுக்கு அங்கே படிக்க போதுண்டா பயப்படக்கூடாது அமைதியான முதல்வர் அங்கே எங்க அப்படி வடிக்கிற நிறைஞ்ச எடுக்காம விட்டாலும் கூட விடுமா என்ன பழி வாங்குறது வந்துருக்கு அருவா தட்டி பாருங்க தட்டி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு பிச்சு தான் கொட்டும் நீ கொட்டோம் நம்மளும் பாத்தீங்களா சதி செஞ்சு விட்டுது சரி நாங்கள் கேட்க மனசு தானே அது இது எரிஞ்சது மனசு சரி வாங்க நான் கேக் கொட்ட போகிறோம் 2 நேரம் மட்டும் சரியா எந்த பிறந்த நாளாக ஒரு கேக் வெட்ட போகணும் சுத்தப்படா ரைட் பாடல பாட்டு பாட்டு பாடுற சித்தா அது பட்டே வச்சிருக்கியா சித்தா விடுறேன் சித்தப்பா கூட பக்கத்துல சித்தப்பா வாங்கோ ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க ரைட் முதல் கேக் யாருக்கு கத்தி முறிஞ்சதா காட்டு அவனுக்கு முறிஞ்சா எனக்கு எல்லா கண்டோசலையுமே வந்து பொறுக்கி இருக்கா தீர்த்தி விடுங்க மழை வேண்டா இது சத்தம் கேட்குது நான் கடி கேட்க கண்டோசை ஃப்ரிட்ஜ் காய்ச்சி போட்டு அந்த புள்ள வாங்குது இந்த ஆரா சரி வாங்க அப்படி வாங்க ஒருக்க வாங்க ஒரு நிமிஷம் போ சும்மா அடிக்கிறார் எல்லாரும் வாங்க லைட்டா தித்தி மதனி தித்தி எங்களோட குடும்பம் கொஞ்சம் பெருசு வந்து எனக்கே தீத்து நான் தான் உனக்கு தீத்துவேன் கண்டோ சரி தீத்தி விடுவோம் இங்கே இங்கே வா அவன் படி எடுக்காம அப்படியே வைக்க வேண்டியான் பெரியது சித்தைக்கு இந்த பழம் அது கொடுக்காது பிடிக்கும் பாத்திய பழக்கத்தை இந்த உருண்டை கண்டோசா சரியா அதரா சரியா அதாவது முடாப்பா எல்லாரும் வாங்க அப்படி இருக்கலாம் யார் தீத்தோணும் புரஞ்சாக்காரன் தான் தீத்தோம் இன்னைக்கு கேக் இல்லை கண்டோஸ் பாட்டியா சொல்லணும் உங்க பிறந்த நாளுக்கு கனடாவில் இருக்கிற மோகனாங்க வாழ்த்து சொல்றது நன்றி மோகனாங்க அவங்க இப்போ காஜல் இருக்கிறாவும் நம்பர் இருந்தால் தான் சொல்லியிருப்பேன் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி கமெண்ட்ஸில் போடணும் சொல்லிடுங்க சரி நான் வந்து இன்னைக்கு வீடியோ போடுவேன் எப்படியாச்சும் நீங்கள் மிஸ் போட்டு விடுங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கு கிஃப்டை தந்துட்டு போங்க எங்களுக்கு சொல்லல பிறந்த நாள் இப்பதான் இது பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாமன்னு சொல்லி ஒரு கேக் கொண்டு வெட்டுவோம்னு ஒரு பிளான் பண்ணி வெட்டினது அப்போ ஒரு தடவைக்கும் சொல்லல எல்லாரும் இப்போதான் போய் வாங்க கேக் வெட்ட போண்டு எல்லாரும் கூட்டி கொண்டு வந்தான் சரி ஒரு 2 வருஷம் தீத்தி விடுவோங்க நீங்கள் எடுத்து தீத்துங்க வாங்க அது அப்படியே அப்படியே அப்போ தர போகுது சரி முதல் காசு ஒரு தடவை ஒன்றும் தெரியலையா சித்தி கொண்டு வாங்க ரித்திக்கு என்ன கொடுத்த நீ இந்த சித்தி சித்தா கொண்டு கொடு கிஃப்ட் கொடு கணிக்க போனோமா இளைஞ ரித்தி கண்டோசா நண்பர் செண்டோசே நான் பொறுக்கி தர விடுவேன் ஃபோட்டோ எடுத்து விடுறதோ அது சரி இப்படி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு உங்களோட ஐஃபோனில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுங்க சரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் வந்து நாங்கள் வேண்டின கேக்கில் வெட்டினா அப்புறம் தான் காட்டுன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வைக்க போகிறோம் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம்
2ஆம் தரம் பிரியாணி செய்கிறீங்களே என்ன? ஒரு தரம் வீடியோ இல்லாமல் அடுத்த தரம் வீடியோடையா? முதல் தரம் ட்ரையல். முதல் அப்போ நாங்கள் வெட்டிங் பண்ண புதுசுல என்ன? ரைட். பிரியாணி சட்டியை வச்சாச்சு. இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கள்ட மிரக்கறி பாத்திரம். பிரியாணிக்காண்டி இப்போ மச்சம் வாங்கி கிடக்கா. ரைட். தேவையான பொருட்களை பார்ப்போமே டக்குண்டு சூடாகிற கடையில் பாருங்கோ. எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் என்ன? தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் போட்டு வச்சுக்கிறோம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது மிளகாத்தூள், எண்ணெய், தயிர். இது தயிர், உப்பு விட்டுட்டீங்க. ரைட். தயிர் பாருங்கோ. இவ்வளோ பொருட்களோட சேர்த்து நாங்கள் சிக்கனும் அரிசியும் எடுத்து வச்சுருக்கிறோம் என்ன? அது உள்ளுக்கு இருக்கு. நாங்கள் காட்டுறோம். எண்ணெய் மெனமாக ஊற்றுகிறார். ஊற்றுங்க. அங்கால பார்வையாளர்களை பாருங்கோ. சைக்கிளில் வெயிட் பண்ண பிரியாணிக்கு. நான் சும்மா எடுத்துக்கொண்டா நீங்கள் அளவா போடுங்க. பட்டையும் மேலக்காயும் போட்டிருக்கேன். அடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எரிஞ்சு கொண்டு இருக்குது. நான் முட்டினா கடைசி வரைக்கும் இப்படி எரியாது. சில நாளில் அப்படியே நிப்பாட்டிட்டும் போகிற வாய்ப்புகள் இருக்குது. அடுப்பை முட்டி சமைக்கிற நேரம் அடுப்பு பாருங்க இப்படி எரியுதுன்னு சொல்லி அப்படியே உள்ளு கடந்து போய் கொண்டிருக்கு, பொறிஞ்சு கொண்டிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பையில் பெருஞ்சீரம் போட்டினீங்களேண்ணா? அன்னாசி பூ. அது என்னது? அன்னாசி பூவும் ஏதோ எனக்கு தெரியாமல் வேண்டி வச்சு போட்டவராம். அவள் எல்லாம் சேர்த்து இப்போ பொறிச்சு கொண்டிருக்கிறார். அண்டன் ரச்சிச்சிரக்க வந்ததோ. சரி, எல்லாம் கொஞ்சம் பதம் கட்டுக்குங்க. சரி, அப்படியே டக்குன்னு தக்காளி பழத்தை தூக்கி கொட்டிடுறார். அவசரமாக நான் வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னம் வேகமாக சமைக்கிறார். பூவை கொடுமை இல்லையா? தக்காளி கொட்டியாச்சு டாசருக்கு. பாமல்ல. சரி, தக்காளி பழத்தை நல்ல வடிவாக கசங்க பொரிக்கணும். பாருங்க அப்படியே சோஸ் மாதிரி வருது. தேவையான அளவு போடலாமே. நாங்கள் கொஞ்சம் உரைப்பு குறைவு இப்போ அதில் 2 தான் போட்டிருக்கிறாரு. இறைச்சி போட்டு வச்சுருங்களோ? இது ஏன் சித்தப்பா சமைக்கிறாரு இன்றைக்கு? இந்தாங்கோ சிக்கன். ரைட். பாருங்கோ, இந்த பருவத்தில் சிக்கனை போட போகிறாராம். சிக்கன் எல்லாம் நான் முதல்ல எல்லாம் தூளுப்பெல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருந்தேன். இதுக்குள்ள போட்டுவேன் சிக்கனை. இன்னும் ஒரு கொஞ்சம் உரைப்பாக தான் செய்கிறேன் நான். ஏன்? ஒரு முறை செய்தது உரைப்பு காணாது. உரைப்பு காணாது. எப்படி சேர்த்து வாடி மிக்ஸ் பண்ணுங்க. ஆனால் நல்ல உரைப்பாக இருக்குது போல இருக்கா? இல்லாட்ட வாயும் வெந்து போகுது உரைப்பில். இதான் இறைச்சி, கோழி இறைச்சி. தருவன் எல்லாருக்கும் தான் இதுக்கு சமைச்சு போட்டு தருவனா? களையை போட்டு தருவோம். ஏன் நீங்கள் வளர்ந்துட்டீங்க, உரைப்பு சாப்பிடலாம் தானே? அங்கே அண்ணா, தித்தி அண்ணா, கறி அண்ணா எல்லாம் சாப்பிட்றது நீங்களே சாப்பிட மாட்டீங்க.
சாப்பிடலாம் நேச்சரிக்கு போகிற பிள்ளைகள் சாப்பிடணும். ரைட், நாங்கள் அப்படியே மூடி விடுறோம். இறைச்சி அந்த தண்ணியை விட்டு அவியட்டுக்கும். களைச்சி போட்டிங்களோ பூவேக்கனண்டு? குறைஞ்சிச்சு. ம், சரி, நாங்கள் அவிய விட்டு அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். கிடைக்கிட நாங்கள் திறந்து இப்படி கிண்டி விட வேணும் தானே? அடி பிடிக்குதோ? இப்போ நாங்கள் தயிர் போட போகிறோம். தயிர் நானும் உடைக்கிட சொல்லணுமா மேலாலையா? அவ்வளோத்தையும் போட போகிறீங்களோ? போடுவோம், புரியல இல்லை. ம், சரி, தயிரை போட்டு பிரட்டுங்க. ஏன் நீங்கள் எடுத்து மணக்குறீங்கள்? மூடி ஆகிட்டோம். மூடி அப்படி அடுப்பு கறி கொண்டு வந்துட்டு போல இருக்கு. மூடி அப்படியே நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரமாக வைக்க போகிறோம். அப்படியே நாங்கள் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்குறோம். அப்படியே ஒரு கொதி வரைக்கும் நாங்கள் அரிசியை போட போகிறோம். சரி, நாங்கள் அப்படியே பொங்கி கொதி வந்து கொண்டு இருக்குது. அரிசி அப்படியே போட போகிறோம். வலிச்சு போடுங்க. சரி, அப்படியே எல்லாம் சேர்ந்து அவியட்டும். பிரட்டி விடணும். சும்மா சும்மா கிண்டக்கூடாது, அரிசி விளைஞ்சி கூடும். அப்படியே நல்ல வடிவாக அவியட்டு மூடி போட்டு நாங்கள் வடிவாக இடிப்போம். சரி, அப்படியே பாருங்க, எல்லாம் நல்ல வடிவாக வேகிட்டு தானே? வேகலை. அப்போ இப்போ இந்த அரிசின்ற லெவலுக்கு தண்ணி வந்துட்டா நாங்கள் தம் போடலாம். சரி, நாங்கள் இப்போ தம் போட போகிறோம். மூடி போட்டு தம் போட்டால் சரிங்க. கழிச்சிருப்போம்மா. சரியா, நாங்கள் இப்போ போட்ட தம்ம திறந்து பார்ப்போம் என்ன கட்டத்தில் கிடக்குண்டு. அது இல்லை இப்போ. சரி, எங்கேயா போய் சூப்பராக வந்திருக்கான். நல்ல உதிரியாக வந்துட்டு புகை தான் தெரியுது.
இது உண்டைக்கும் பிள்ளையாங்களா இதில் தூள் போடணும். சரி சரி அப்படியே மூடி வையுங்கோ, சூடாக இருக்கட்டும். தேராகாம நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம். சாப்பிட்டு பார்க்க போகிறீங்களோ? சரி சாப்பிடுமா கரணும். முகம் எப்படி ஆகல ருசி இல்லையோ? நல்லா இருக்கு, சூப்பர் இருக்கு. ரைட். சித்திக்கு சுட்டு சாப்பிடப்போம். சரி, இப்போ எங்கள்கிட்ட காணொளி பார்த்துருப்பீங்கள். காணொளி பார்த்து எல்லாரும் மிஸ் பண்ணி விடுங்க. சும்மா சொல்லிக்கிடங்க. வீடியோ பார்க்குறாங்க எல்லாரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்துருக்கும். எங்கள்கிட்ட பர்த்டே கொண்டாட்டம் வந்து அமைதியான முறையில் அப்படியே முடிஞ்சுது. இவ்வளவு நான் வந்து காணொளி இன்றைக்கு எப்படியும் அப்லோட் பண்ண பார்ப்பேன். தொடர்ச்சியாக அப்படியே எங்களோட காணொலியை நீங்கள் பாருங்கோ. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ. நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.